friends, வணக்கம் and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம cornflower மாவு வச்சு எப்படி அல்வா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த அல்வாக்கு பேரு பாம்பே ஹல்வான்னு சொல்வாங்க, கல் அல்வான்னு சொல்வாங்க. இந்த பாம்பே அல்வா பண்றதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாம்பே அல்வா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர், 2 கப் சீனி, 4 கப் தண்ணி, 1/2 கப் நெய், கொஞ்சமா குட்டி குட்டியா நறுக்குன முந்திரி, ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம். இன்னைக்கு 2 கலர் எடுத்து வச்சிருக்கேன், ரெட் அண்ட் எல்லோ. அப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு. இப்போ இந்த பாம்பே ஹல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாம் எடுத்து வச்சிருந்த 1 கப் கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. கூடவே 2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பால் மாதிரி அது மிக்ஸ் ஆகணும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த 2.5 கப் சீனி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. சீனி கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுங்க. இது சீனி கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கிறதுக்காக சேர்க்கிறோம். இப்போ நாம கலக்கி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்படி பொறுமையா கலக்கி விடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் இப்படி கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல ரொம்ப கவனமா கிளறி விடணும். இப்படி வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப குயிக்காவே அது கட்டி ஆயிடும். பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. ரொம்ப குயிக்கா கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருந்த நெய் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்படியே நாம் சேர்க்குற நெய் எல்லாமே உள்ள அப்சர்வ் ஆகும். பொறுமையாக கிளறி விடுங்க. இந்த பாம்பே ஹல்வா ரொம்ப கட்டியாக இருக்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ அது கூடவே நறுக்கி வச்சிருந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஓகே, இப்போ நமக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பிளெயின் கலர்ல. இது கூட நாம கலர் ஆட் பண்ண போறோம். இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதுல இருந்து பாதியை அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பார்ட்லயும் நாம கலர் சேர்த்துக்க போறோம். இதுல இப்போ ரெட் கலர் சேர்த்திருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். கலர் எல்லா இடத்துலையுமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ இந்த கடாயில இருக்கிறதுல நாம லெமன் எல்லோ சேர்த்துக்க போறோம். பாருங்க, பார்க்கவே ரெண்டும் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இப்போ ஒரு ட்ரேல கொஞ்சமா நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கார்னர்ஸ்லயும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த ரெட் கலரை அதுல சேர்த்துக்க போறேன். கொஞ்சம் திக் லேயராகவே ஊத்துங்க. ஓகே, இப்போ லெமன் எல்லோ கலரை அந்த சைட்லயே நான் ஊத்திக்க போறேன். ஊத்தியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் பின்னாடி கொஞ்சமா நெய் தடவி அதை அப்படியே சமப்படுத்துங்க.
சமப்படுத்தியாச்சு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ பீஸ் போட்டாச்சு. பாருங்க எவ்வளோ அழகா நாம இந்த பாம்பே அல்வாவை வீட்டிலே செஞ்சிட்டோம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஹெல்தியான ஹல்வா நாம வீட்டிலே பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாம்பே அல்வா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.